15 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை இல்லாததால் தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையில் கழிவுநீர் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கியதை கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. குள்ளனூர் பகுதியில் அரசு மருத்துவமனை, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் தனியார் மருத்துவமனை, குடியிருப்பு வீடுகள் என நாளுக்கு நாள் நகரமாக மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் குடியிருப்பு வீடுகள் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததால் வீடுகள் தோறும் பயன்படுத்தப்படும் கழிவுநீர் தெருவெங்கும் சாலை ஓரங்களில் தேங்கும் சூழ்நிலை உள்ளது. தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் போது தார் சாலையை உயர்த்தியதால் கிராமமே தாழ்வான பகுதியில் உள்ளதாகவும், ஒவ்வொரு சிறிய மழைக்கும் மழைநீர் வெளியேற வழியின்றி கிராமத்தில் பலரது வீடுகளில் தண்ணீர் புகுந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறை மழை பாதிப்பிற்கு ஏற்படும் போதும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கிராமத்தில் தண்ணீர் தேங்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து கொடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட இந்த வீதியில நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆளு தொடைய அளவுக்கு தண்ணி நின்று வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருது. இதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பலப்பட்ட வியாதிகள் வரனால ரொம்ப தொந்தரவா இருக்கு. இங்க திருப்பத்தூர் தருமபுரி மெயின் ரோடு உயர்த்தி போட்டதுனால தண்ணி போறதுக்கு வழி இல்லாம அப்படி சாக்கடையாக தேங்கி நிக்குது. இதனால சுகாதார சீர்கேடு அபாயம் ஏற்படுறதுனால எங்களுக்கு அரசு இது எங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தி தருமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுங்க இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் இல்லைங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரைனேஜ் இல்லாம அப்புறம் தெருவிலேயே அப்படியே லைனா வருது. இது தருமபுரி திருப்பத்தூர் மெயின் ரோடுங்க. இங்க பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை பக்கம் இருக்கு, தனியார் மருத்துவமனை 2 இருக்குது. பிரசித்தி பெற்ற முருகர் பாலமுருகன் கோயில் இருக்குங்க. இது பூரா தெருவிலே மெயின் வழியிலே வர்றதுனால எல்லாம் மெடிசின் போற மாதிரி இருக்குது. இதனால பல நோய்கள் வருது. இது பல டைம் அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு எடுத்து சொல்லி எந்த ஒரு நடவடிக்கை இல்லைங்க. இது மேலாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதாள சாக்கடை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய விளம்பரம்.